ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்த்திகை தீப திருநாள் அன்று இப்படி தீபம் ஏற்றி பாருங்கள். உங்கள் வேலையும் மிச்சம், நேரமும் மிச்சம். லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்க வேண்டியதில்லை. காற்றடித்தாலும் தீபம் நின்று எரியும். அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சதை நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வருஷம் வந்து அகல் தீபம் வாங்கி ஏற்றுவோம். நம்ம வீட்டில் பழைய அகல் விளக்குகள் இருந்தாலும் நம்ம கார்த்திகை தீபம் அன்று புதியதாக ஒரு 5 விளக்காவது வாங்கி ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய அந்த விளக்கை நீங்கள் அப்படியே வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் தண்ணியில் வந்து போட்டு ஊற விட்டுடுங்க. நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். ஸோ டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 or 3 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஏற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா நான் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்காக நான் இந்த டிப்ஸை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது நல்லா ஊற வச்சு எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அகல் தீபம் வாங்கி இந்த மாதிரி ஊற வைக்காமல் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமான அளவு இழுத்துக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் அகல் தீபம் வாங்கி யூஸ் பண்ணும்போது எல்லா தீபமும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அடியில் வந்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் கசியாமல் இருக்க நம்ம 2 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ நீங்கள் அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெயில் பாலிஷ் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த நெயில் பாலிஷை வாங்கி இந்த மாதிரி பேக் சைடில் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து பேக் சைடில் எண்ணெய் கசியாது. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அப்ளை பண்ண அந்த நெயில் பாலிஷ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, நம்ம வீடியோவில் தொட்டு காமிக்கிற மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விளக்கோட முன்பகுதியில் நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த முன்பகுதி மட்டும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் எடுத்துருக்கோம். தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு எடுத்திங்கன்னா மஞ்சள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். எத்தனை அகல் விளக்குகள் இருந்தாங்க நீங்கள் ஈஸியாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். பார்க்கறதுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா அந்த ஃபுல்லாக மஞ்சள் இருக்கிறதுனால பார்க்க நல்லா மங்களகரமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த 3 டாட் வைக்கும்போது கூட அந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்காது. இது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கைகளால் கூட குங்குமம் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பட்ஸில் நீங்கள் குங்குமத்தை தண்ணி சேர்த்து நனைச்சிட்டு இந்த மாதிரி பட்ஸில் தொட்டும் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் குங்குமம் எல்லாம் நம்ம வச்சுட்டோம். எத்தனை அகல் தீபம் இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாம் நம்ம வச்சு முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பழைய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ண உடனே நீங்கள் இதை மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஈரமாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மஞ்சள் வந்து பார்க்கவே மங்களகரமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம விளக்கு ஏற்றும்போது பஞ்சு திரி யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. நம்ம இன்றைக்கி கடையிலே வந்து பஞ்சு வாங்கி அதிலே நம்ம திரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி காட்டன் வாங்கி எடுத்துருக்கோம். இதில் நம்ம கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். காட்டனை நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மேலே நுனியை மட்டும் நல்லா திருகி விட்டுட்டு கீழே நல்லா அந்த பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. தீபம் நல்லா நின்று எரியும். ஸோ இன்னொரு பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் திரி இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் நீட்டு திரி வேணும்னாலும் நம்ம பஞ்சிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ கடையிலே நமக்கு குறைந்த விலையில் கிடைக்குதே, நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ நம்ம கையாலே நம்ம திரிச்சு போடும்போது நம்ம கடவுளுக்கு தீபம் ஏற்றும்போது நமக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை இலை கிடைச்சா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்த்திகை தீபத்துக்கு முன்ன நாளே நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழை இலை கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அகல் தீபத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நம்ம ஒவ்வொரு அகல் தீபத்துக்கு கீழேயும் நம்ம வாழை இலையை வைத்து தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு வாழை இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கார்போர்ட் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம இந்த வாழை இலை அடியில் வைத்து தீபம் ஏற்றும்போது நமக்கு நல்லதும் கூட. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் போடலைனா கூட உங்களுக்கு எண்ணெய் வந்து கீழே வந்து வடிஞ்சு வராது. ஸோ இன்னொரு டிப்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டு யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த வாழை இலை வைக்கும் போதும் உங்களுக்கு எண்ணெய் வந்து கீழே கசஞ்சு வராது. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபம் ஏற்றும் போதே உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது அது எரியிற அழகே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பால் ஷேப்பில் திரி போட்டு ஏற்றும் போது தீபம் பாருங்கள் நல்லா நின்று எரியும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கோட அந்த நுனியிலையும் வந்து கருப்பாகாது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்க்கும்போது அந்த தீபம் எரியிற அழகே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக அகல் தீபம் ஏற்றும் போது அந்த நுனியில் பார்த்திங்கன்னா எப்படி கருப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தீபம் நல்லா நின்று எரியும். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், அந்த தீபம் பாருங்கள் எப்படி அவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக தீபம் ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரே மாதிரி பார்க்க அழகாக இருக்காது.
ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா நின்று எரியும், காற்று அடித்தா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அணையாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5 முக தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே காட்டனை எடுத்து நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் 5 முகமாக நீங்கள் பஞ்சை திரிச்சிட்டு நீங்கள் ஏற்றலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம தனித்தனியாக வந்து திரி போட வேண்டியதே இல்லை. ஸோ நமக்கு இங்கே 5 முக விளக்கு இல்லை. உங்களுக்காக வீடியோக்காக நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 முக திரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒரே திரியை நீங்கள் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தீபத்தில் போட்டிருக்கோம். இந்த அகல் தீபத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வரல. ஸோ 5 முக தீபத்தில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நீளமாக தான் பஞ்சு திரி போட பிடிக்கும் அப்படின்றவங்களுக்காக இந்த டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நீளமாக இந்த பஞ்சு திரியை போடணும் அப்படின்னா நீங்கள் விளக்கோட நுனியில் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் மேல் நோக்கி அந்த திரியை வச்சு ஏற்றுங்க. அப்போ தான் தீபமும் நல்லா நின்று ஏறும். ஸோ இந்த மாதிரி நம்ம கடையிலே வந்து பஞ்சு வாங்கி நம்ம கையிலே திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கனமாக திரிச்சிக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் தீபம் ஏற்றும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் அணையாது, நல்லா நின்று எரியும். பஞ்சு திரி கொஞ்சம் கனமாக போட்டிங்கன்னா நல்லா நின்று எரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த திரி வந்து கீழே நீங்கள் அந்த விளக்கோட நுனியில் வராமல் அந்த மேல் நோக்கி திரி வச்ச மாதிரி ஏற்றுனீங்கன்னா தீபம் நல்லா நின்று எரியும். ஸோ இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கார்த்திகை தீப திருநாளுக்கு நீங்கள் லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்க வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கரண்டி நெய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 கரண்டி நெய் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி விளக்கேற்றுற எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லைனா நீங்கள் வெறும் எண்ணெய் ஒண்டி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம கேண்டில் எடுத்துருக்கோம். நம்ம இன்றைக்கி பெரிய கேண்டில் தான் எடுத்துருக்கோம். நம்ம இதில் பாதி கட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10 ரூபாய் கேண்டில் வாங்கினீங்கன்னா அது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நூலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நூலோடு சேர்த்திங்கன்னா கூட நீங்கள் அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நூல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா அது மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு துண்டு அளவுக்கு கற்பூரம், நல்லா பூங்கற்பூரம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அதிகமான அளவு எண்ணெய் தேவைப்படாது. நம்ம இதில் கற்பூரம் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவு பார்த்திங்கன்னா ஜவ்வாது சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து ஏற்றும் போது நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும் தீபம் ஏற்றும் போது. இப்போ பாருங்கள், ஜவ்வாதும் சேர்த்துட்டோம். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்க்கணும். ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நல்லா இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஸோ ரொம்ப ஆற வேண்டியதில்லை. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அகல் தீபத்தில் ஊற்றிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஐஸ் ஃப்ரீஸ் பண்ணுற மோல்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். சின்னதாக மோல்டு இருந்து ஊற்றினு பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இல்லாததுனால நம்ம அகல் தீபத்துலேயும் ஊற்றலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மஞ்சள் டப்பா எடுத்துருக்கோம். நீங்கள் திரும்பவும் வந்து இதுக்காக எண்ணெய் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை. நம்ம இதில் கேண்டில் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் வந்து ஒரு 20 விளக்குக்கு மேலே ஏற்றலாம். நமக்கு எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அகல் தீபம். நீங்கள் இன்னும் நிறைய மோல்டில் நம்ம ஊற்றி வைக்கலாம். ஸோ வீடியோக்காக நான் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதிலேயே நம்ம திரியெல்லாம் போட்டுவிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது. இப்போ இதெல்லாம் நம்ம திரி போட்டு வச்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அந்த இறுகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அகல் தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுவை வந்து நம்ம அப்படியே ஏற்றிக்கலாம். நம்ம பிளாஸ்டிக்கில் ஊற்றி வச்சதை நம்ம தனியாக கட் பண்ணி ஒரு கத்தி வச்சு ஓரமாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும், அழகாக வந்துடும். ஸோ லைட்டாக நீங்கள் அந்த திரி அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், பார்க்கவே நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அந்த மோல்டில் ஊற்றி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு அகல் தீபத்தில் வச்சு நீங்கள் அழகாக ஏற்றிக்கலாம். நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போடுற டைமும் சேவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எண்ணெயும் மிச்சமாகும். எண்ணெய் நம்ம அது லிட்டர் கணக்கில் ஊற்ற வேண்டியதில்லை. ஸோ நம்ம இதில் 10 ரூபாய் கேண்டில் தான் சேர்த்துருக்கோம். 2 கரண்டி நெய் சேர்த்துருக்கோம். 2 கரண்டி கூட இருக்காது, பார்த்திங்கன்னா 1.5 கரண்டி தான் நம்ம சேர்த்துருப்போம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 25 தீபம் போல் நம்ம ஏற்றலாம். 20-25 தீபம் போல் ஏற்றலாம். இப்போ நம்ம ஒரு வாழையில் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தீபம் ஏற்றிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். வாழையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வில் காமிச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்கோம், கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கோம். இதில் நம்ம கலர் கோலமாவு ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்ன கலர் உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எல்லோ, க்ரீன், பிங்க், ப்ளூ சேர்த்துருக்கோம். ஸோ 5 கலர் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 பாகத்துக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம வாழை இலையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடியது 2 ஸ்பூன் எண்ணெய் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான அளவு எண்ணெயே சேர்க்கல, 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோனா ஸ்கிப் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், வாழை இலையை நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டம்ளருக்குள்ளே முழுகிற அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகல் தீபத்துலேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயுக்கும் குறைவாக சேர்த்திங்கனாவே போதும். அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது வெளியே நம்ம கலர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா
நீங்கள் அது உங்களோட விருப்பம் தான். அது ஆப்ஷனல் தான். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கலர் பவுடர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம சின்னதாக வந்து வாழையிலையை ரெடி பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் திரி விட்டுக்கலாம். திரிய விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திரிய விட்டுட்டு அந்த தண்ணிக்கு மேலே இந்த இலை வந்து மிதக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அகல் தீபம் ஃபுல்லாகவும் கூட இந்த மாதிரி ஏற்றலாம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமான அளவு செலவாகாது. ஒரு அகல் தீபத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டாவே போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்றி காமிக்கிறோம். இந்த நம்ம கண்ணாடி டம்ளரில் ரெடி பண்ணி வச்சுருந்த தீபம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் எரியும். இது சின்ன அகல் தீபம் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் தாராளமாக எரியும். கொஞ்சம் பெரிய அகல் தீபமாக வச்சு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லாவே எரியும். ஸோ இதனால் நம்ம எண்ணெய் மிச்சமாகும், நமக்கு பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ நமக்கு நிறைய டைமில் இந்த கரண்ட் இல்லாத டைம்லலாம் இந்த டிப்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருடம் கார்த்திகை தீபம் 2024 டிசம்பர் 4ஆம் தேதி அன்று திருவண்ணாமலையில் கொடியேற்றத்துடன் தொடங்குகின்றதுங்க. பரணி தீபம் அதாவது வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் 4 மணிக்கு திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது. மறுநாள் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் 6 மணிக்கு திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படுகின்றது. அந்த மகா தீப ஒளியில் தான் ஒளி பிளம்பாக சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். நாமும் நம் இல்லங்களில் 13ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு தீபம் ஏற்றி சிவபெருமானை தீப ஒளியில் தரிசித்து சிவபெருமானுடைய முழு ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று நீங்கள் தீபம் ஏற்றும் போது தீபத்துக்கு கீழே பச்சரிசி மாவு இல்லைனா நீங்கள் கோல மாவில் பச்சரிசி கலந்து கோலம் போட்டு பூ அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றுங்க. ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸ் எல்லாமே இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.